உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காலங்களில் ஆசையே இல்லாத மனிதன் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கவே முடியாது இல்லையா? எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் எனக்குள்ளேயும் ஒரு சின்ன ஆசை இல்லை, ரொம்ப பெரிய ஆசை. நம்ம வருமானத்தை தாண்டி ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அதை வந்து நான் என் மாமாட்ட சொன்னேன். என்னன்னு சொன்னேன்னா, அது நீங்கள் எதனாலையும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஃபோன் வாங்குறது, இல்லை டிவி வாங்குறது, இல்லை வீடு வாங்குறது, இல்லை இடம் வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்த ஆசையில் ஒவ்வொரு ஆசை நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இதை வாங்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அதே கேள்வியை என்கிட்ட கிட்ட இருந்தா வாங்கிடலாமாம்மா, எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு பாசிட்டிவா தான் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நந்தினி, ஒரு பொருளவோ இல்லை இடமோவோ நம்ம வாங்கணும்ட்டு தலையில எழுதியிருந்தா அது கடன் வாங்கியாச்சு வாங்கிடுவோம். அது நம்ம தலையில எழுதல அப்படின்னா நம்ம கையில 1 கோடி ரூபாய் காசு இருந்தாலே அதை வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. இப்படி சொல்றாரு. இதுவும் ஒரு வகையில நியாயமாத்தான் பட்டுச்சு. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.